ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டுக்கு என்ன டிஃபன் செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சு மினிமம் சைஸ் தக்காளி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளி, இது 150 கிராம் தக்காளி, 150 கிராம் வெங்காயம், அதையும் ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி அந்த தக்காளி கூடயே நான் போட்டுட்டேன். காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். இப்போ இதையும் அதிலே போட்டுடலாம். இன்னும் மனம் கூடுதலாக கிடைக்கிறதுக்காக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொத்தமல்லியும் அந்த இதிலே போட்டுடலாம். இப்போது வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இப்போது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அளவாக தான் வைக்கணும், இல்லைன்னா பொங்கி பொங்கி வெளியே வந்துடும். இப்போது குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போது விசிலும் போட்டுடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். வெங்காயம் தக்காளி நல்லா சூப்பராக வெந்துடும். குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. யாரெல்லாம் போயிடுச்சு திறந்து பார்க்கலாம். நல்லாவே வெந்துருச்சு. இது நல்லா ஆறினோன்னே தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டுடலாம். கடுகு உளுந்து சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்துலேயும் இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம மிக்ஸி ஜார் நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் கழுவியும் ஊற்றிடலாம். இப்போ உப்பு வரப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் 1.5 ஸ்பூன் மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதித்து வரும்போது இந்த மாவை ஊற்றினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உடனே கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடியில் போய் மாவு தங்கிடும். இது உளுந்து அரிசியெல்லாம் போட்டதுனால இந்த சாம்பாரில் ஊற்றினா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு முறை நல்லா கிண்டி விட்டு கட்டி இல்லாமல் ஆன பிறகு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தாராளமாக போடுங்க. இப்போது 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு முறை நல்லா கிண்டி விடுங்க. சுட சுட டேஸ்ட்டான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். என் நைட்டுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. இட்லி வேணுங்கிறவங்களுக்கு இட்லி 1 டம்ளர் அரிசி போட்டு குக்கரில் போட்டுருக்கிறேன். இப்போ குக்கர் மூடி போட்டலாம். சாப்பாடு ரெடி ஆகிக்கிட்டே இருக்கட்டும். இது ஒரு 3 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட சாம்பார் நல்லா மனமாக டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக இட்லியும் ரெடியாக இருக்குது. இப்போது சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்துக்கு மத்தியானம் வச்ச வத்த குழம்பு இருக்குது. அதுக்கு சைடிஷ் மாம்பழம். இப்போது ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம். இட்லியை ப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு. தாராளமாக சாம்பார் ஊற்றுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். இது ஒரு 2 இட்லி 3 இட்லிக்கே நிறைய சாம்பார் ஊற்றினா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி இதுன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாம்பார் இட்லி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்டாலே போதும். சாம்பார் நிறையா ஊற்றி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ பார்க்கலாம்.